கிருபையின் செய்தி இடரலின் செய்தி தான். யாருக்குன்னா அந்த சீடு, அந்த ரா மெட்டீரியல் இருக்கவங்களுக்கு அது இடரலின் செய்தி. ஆனால் நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, உயர்ந்த காரியங்களை உயர்ந்த மனநிலையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்ந்த மனநிலையோடு உயர்ந்த மனநிலைக்கான செய்திகளை நாம் கேட்க முடியாது. உயர்ந்த செய்திகளை உயர்ந்த மனநிலையோடு தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் கிரேஸ் பிரீச்சிங் எல்லாராலும் அங்கீகரிக்க முடியலன்னா, அவர்கள் தாழ்ந்த மனநிலைமையோடு உயர்ந்த ரக காரியங்களை பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும். பஸ்ஸு நடந்து போயிட்டுருக்கவனுக்கு பஸ்ஸு விட்டாங்க, பொருட்களை ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்திட்டு போனவனுக்கு பஸ்ஸு வந்தோடனே கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரெயினை கண்டுபிடிச்சாங்க, ட்ரெயினை கண்டுபிடிக்கிறாங்க, ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு நாடு விட்டு நாடே கொண்டு போகலாம், கடத்திட்டு போகலாம் பொருளை. ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சோடனே நாடு விட்டு நாடு கொண்டு போகலாம், எதை பொருளை கடத்தலாம். கடத்திட்டு இருக்கான் இல்லை. ட்ரெயின் வரும்போது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு பொருளை கடத்தலாம். பஸ் இருக்கும்போது ஊர் விட்டு ஊர் பொருளை கடத்தலாம். இப்போ பொருளை கடத்துறாங்க அப்படின்ற மனநிலையை நான் கேட்டேன்னா, பஸ்ஸு விடுறதுனால தானே, ஃப்ளைட் விடுறதுனால தானே, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அது எவ்வளோ தப்போ. அந்த மாதிரி கிருபையில் மன்னிப்பு இருக்குது, மன்னிப்பு இருந்தால் பாவம் செய்வாங்க நினச்சி மன்னிப்பே ஸ்டாப் பண்ணு, கிருபை உபதேசத்தையே ஸ்டாப் பண்ணுன்றது தவறு. என் அன்புக்குரியவர்களே, நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்கள் எனிமி கான்சியஸ்லேயே ஒரு செய்தியை கேட்கக்கூடாது, ஒரு சின் கான்சியஸ்லேயே ஒரு செய்தியை கேட்கக்கூடாது. நீங்கள் செய்தியை கேட்கும்போது எந்த மனநிலையில் இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அந்த மனநிலை பாவத்தை குறித்த மனநிலையிலே இருக்கிறனால தான் விடுதலையின் செய்திகளை அவர்கள் கேட்பதற்கு அஞ்சுகிறார்கள். நம்ம வேலை அவங்கள பற்றி யோசிக்கிறது இல்லை. நாம் தேவனுடைய செய்தியை உயர்ந்த இடங்களில் இருந்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நாம் தேவனுடைய வார்த்தையை தேவனோடு அமர்ந்து தான் பார்க்க வேண்டும். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பார்க்கும்போது மேலேருந்து பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையின் வழியாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த மனநிலை இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி இடரலின் செய்தியாகத்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதை நான் சொல்லவில்லை, பைபிளே சொல்லுது. அநேகர் இடறுவதற்கும் அநேகர் எழுந்திருப்பதற்கும் இவர் காரணமாயிருப்பார். அந்த கண்மலை இடறுதற்கேதுவான கண்மலை அப்படியே இருக்கு. ஸோ கிருபையின் செய்தி இடரலின் செய்தி தான். யாருக்குன்னா அந்த சீடு, அந்த ரா மெட்டீரியல் இருக்கவங்களுக்கு அது இடரலின் செய்தி. ஆனால் நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.